நான் ஒரு மொக்க ஜோக் சொல்றேன், அதை கிண்டல் பண்ணி எங்க தோப்புனார் ஒரு நல்ல ஜோக் சொல்றார். நீ இந்த ஆத்து பொண்ணா எந்த ஜோக்குக்கு சத்தமா சிரிப்ப? இதுக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு பதில வேற எதுனா பேர உசார் பண்ணி போயிடலாமா? ரேபிட் ஃபயர்ல ரேபிடே இல்லடா குழந்தை. இல்ல அங்கிள், நல்ல ஜோக்கோ மொக்க ஜோக்கோ. பொம்மநாட்டி கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சத்தம் போட்டு சிரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க போறா? சட்டு புட்டுன்னு சிரிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. வாவ், வெல் சைட். இப்போ ரொம்ப கம்மி கை தட்டி மாட்டி விட்டுற போற. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரே நாள்ல உங்க அம்மாக்கும் காய்ச்சல், உங்க அத்தைக்கும் காய்ச்சல். ஆனா ஒரு டம்ளர்ல தான் சுக்கு கஷாயம் இருக்கு. நீ அந்த டம்ளரை யாருக்கு முதல்ல கொடுப்ப? சுக்கு கஷாயம் ஃபர்ஸ்ட் யார் உடம்பு கொத்துக்குன்னு பாக்கணும்ல. எங்க அம்மாவுக்கு கஷாயம் கொடுத்தாலே ஆகாது, நாள் பூரா விக்கிண்டே இருப்பா. அதனால அம்மாவுக்கு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அத்தைக்கு கஷாயத்தை கொடுத்துட்டு ஆகிறத பார்த்துட்டு போக வேண்டியதானே. அட பேஷ், தெளிவான பதில். அப்பா இந்த கேள்வி என்னது இருப்பா, நானே கேக்குறேன். இங்க பாரு அர்ச்சனா, நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில உன் தம்பி என்ன தகாத வார்த்தையில திட்டிடுறான். அப்போ நான் சும்மா இருப்பேனா? பதிலுக்கு நான் பலாருன்னு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறேன். அப்ப நீ எந்த ஆத்து பொண்ணா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? பெரியவாளை தகாத வார்த்தையில திட்டுறது பெரிய பாவம். அத முறைப்படி கண்டிக்கிறது தான் உசிதம். அது அந்த ஆத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஆத்துல இருந்தாலும் சரி. பேஷ் பேஷ், பிரமாதம், அசத்திட்ட. ஆரம்பத்துல உங்க எல்லாரையும் பாக்குறச்ச எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்தது. டவுட்டா? ஆனா அது இப்ப இல்ல. நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம ஆத்துல தங்கறதுக்கான எல்லா வசதியும் என் ஆத்துக்காரி பண்ணி கொடுப்பா. ஏண்டி இதோ வரேனா? என்ன பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு பெட்ரூமை காமிச்சிட்டு மதியத்துக்கு என்ன சாதம் வேணும்னு கேட்டு வந்துடுறேனா. வாங்கோ.